ஒன்ற நண்பரை சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன் என்று சொல்லுவாங்க தமிழ்ல. இது உண்மை. வணக்கம், உங்களுக்கு எல்லாருக்கும் பயங்கர நான் எதை பற்றி கதைக்க போறது இல்லை என்று ஃப்ரெண்ட்ஷிப். இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கதைக்க போறோம். அதாவது உலகில் பல விதமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் எங்களுக்கு ஒவ்வொரு புத்தகம். அப்படி கொத்த புத்தகத்தை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கணும்ன்றதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன். அதாவது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு இதுலையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பின் வசனம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பின் ஐடியா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பின் ஒரு கருத்து எல்லாம் இருக்கு. அதாவது நீங்க முன்னுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்க கூட ஏதோ ஒரு வகையில உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க இப்ப நல்லா இருக்கலாம் உங்களோட குடும்பத்தில். அதே மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட் இருக்குன்னா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட் துரோகம் செய்திருக்கலாம், ஆனா நீங்க இப்ப கெட்டு போயிருக்கலாம். அப்ப ரெண்டு வகையான வழி. இந்த வழியில நாங்க எந்த வழியை தேர்ந்தெடுக்கணும்னா நல்ல வழியை தேர்ந்தெடுக்கணும். அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்க தேர்ந்தெடுக்கணும். இது ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்டா, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம வாழ்க்கையே இல்லை. ஒரு விஷயத்த மனம் விட்டு கதைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் தான். எங்கள்ட அம்மாட்ட கூட நாங்கள் மனம் விட்டு கதைக்கிறாரு, அதே மாதிரி எங்கள்ட அப்பாட்ட கூட நாங்கள் மனம் விட்டு கதைக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஷிப்ட ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் எங்கள்ட உடம்புல இன்னும் உள்ளுக்குள்ள இருந்து வருதோ அவளை அப்படியே சொல்லலாம். அதை சொன்னா அவன் அதை பதில் சொல்றான் பாருங்க, அந்த பதில் கிடைக்கிற சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. அது கெட்டதா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம், செக்ஸா இருக்கலாம், எதா இருக்கலாம். ஆனா அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ளைக்கு அவன் மட்டும்தான் அந்த பதிலை கேட்டு எங்களுக்கு பதில் சொல்ல போறான். ஆனா இந்த விஷயங்கள் போய் நாங்கள் அம்மாவோடையும் அப்பாவோடையும் கதைக்கவே இல்லை. அப்படி கொத்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தா உங்களோட வாழ்க்கை சக்சஸ். அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா உங்களோட வாழ்க்கை மட்டஸ். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுக்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்கிட்ட நீங்க பார்க்க வேண்டியது அவன் உங்களோட கதை கேட்கல பொய் சொல்றான். அதாவது அப்படி பொய் சொல்ல துவங்கிட்டான இருந்தா அவனால் ஒருபோதும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியாது. அதாவது நீங்களும் நேர்மையா இருக்கணும், அவனும் நேர்மையா இருக்கணும். அந்த கட்ட வெப்ப வருதோ அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். இப்படி பொய் சொல்ற ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தானுன்னா அவன் என்ன செய்வாங்கன்னா, நீங்க ஒரு ஆபத்தான கட்டத்திலேயோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு இக்கட்டான கட்டத்திலேயோ நீங்க இருக்கீங்கள அந்த இடத்துல அவன் நிக்க மாட்டோம். நீங்க அதை நோட்ட பண்ணுங்க. உங்களோட உண்மையா கதைக்கிறான். புழுகுற ஒரு வகையில தப்பில்லை. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நீங்க புளிய கொள்ளலாம், எதையும் புளிய கொள்ள. ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள தவறுகள் செய்யலாம், அதுல ஒரு நாளும் அது கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். அந்த தவறுகளுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மன்னிப்பு கேட்கணும். உங்கள்கிட்ட வாயிலிருந்து எப்போ ஒருவன் உங்களோட ஃப்ரெண்ட் நான் இப்படி செய்யறது பிள்ளைடா, இனிமேல் நமக்கு நடக்காம பார்த்துக்கொள்றோம் என்று சொல்லி அந்த மன்னிப்பு கேட்டா அந்த தவறை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு தவறு மேல தவறு செய்யற ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காது. ஸோ அதனால அப்படியான ஃப்ரெண்ட்ஷிப்ல நீங்க விலத்தி போனீங்களா இருந்தால் உங்களோட வாழ்க்கை நல்லா அமையும். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ல பல வகைகள் உண்டு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை கெடுக்கிறதுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோட சேர்ந்து நானும் நல்லா வரணும்னு யோசிப்பாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள்கிட்ட இருந்து தான் நல்லா வரணும். ஃப்ரெண்ட்ஷிப் விடவும் நீடிக்கணுமா இருந்தால் நாங்க எல்லாத்திலையும் எங்களோட பணத்தை சேர்ந்து செலவழிக்கணும். அதாவது ஒருவேளை நாங்கள் பணத்தால நாசமாக்கவும் கூடாது, நஷ்டப்படுத்தவும் கூடாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் அது ஃப்ரெண்டா இருக்க முடியும். அப்படி இல்லாட்டி இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாள்ல இருந்து அவனை வெட்டி உங்க நண்பன் ஒரு கெட்ட பாதையில போய்கொண்டிருக்கிறார், அல்லாட்டி நீங்க ஒரு கெட்ட பாதையில போய்கொண்டிருக்கீங்க. அந்த கெட்ட பாதையில போறத உங்களோட நண்பன் தடுக்காம இருப்பான இருந்தா அவன் உங்களுக்கு நண்பன் இல்லை. அதே நேரத்துல அவன் கெட்ட பாதையில போய்க்கல, அதை நீங்கள் தடுக்காமலோ இல்லாட்டி அவனுக்கு சொல்லாமலோ இருந்தீங்கன்னா அது நீங்களும் அவனுக்கு நண்பனா இருக்க முடியாது. நட்பு எப்போ சுயநலமான நட்பா இருக்கக்கூடாது. நாங்க இப்போ நட்பை பொதுவா பார்க்கணும். அதாவது நட்பில நான் பெரியவன் என்று இன்றைக்கு அதுல நாங்க நிக்க துவங்குறோமோ அன்றைக்கு அந்த நட்புக்கு ஒரு பாதிப்பு மெல்ல மெல்ல வெடிப்பு வந்துகொண்டே இருக்கு. ஸோ அப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை செய்தமே இருந்தா நாமல் செய்யலாம் என்ற ஒரு முடிவெடுத்து நட்போட நட்பை கலந்து நான் தான் அதை செய்வேன், நமக்கு தெரியாதில்ல, நான் தான் பெரியாள், நீ தான் சின்னால், அப்படி என்ற எண்ணங்கள் எப்ப வருதோ அன்றைக்கு அது நட்பும் இல்லை. அது ஒரு நாளைக்கு உங்களோட நட்பு தெளிக்கக்கூடிய சாத்தியம் உண்டு. ஸோ அப்படியான நண்பர்களோட நீங்க அவர்களை சொல்லி திருத்த பார்க்கணும். அப்படி இல்லாட்டி அவைகளை விட்டு விலத்தி உங்களுக்கு மன திருப்திக்குள்ள ஒரு நண்பன், அதாவது உங்களோட நண்பன் எப்ப உங்களுக்கு மனதில் இடம் பிடிக்கிறானோ அப்பதான் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் முன்னுக்கு வரலாம். உங்களுக்கே தெரியும், இந்த உலகத்துல பெரிய பெரிய சாதனை சாதிச்சாக்கள் எல்லாம் நல்ல நல்ல சிநேகங்கள் கூட தான் சாதிச்சிருக்கிறேன். உதாரணத்துக்கு பேஸ்புக்கை கூட பார்த்தா கூட இந்த பேஸ்புக்கை சாதிச்சவர் கூட அவற்றை நண்பர்கள் கூட தான் அவர் கூட பெரிய ஒரு பேஸ்புக் ஒரு விஷயத்தை பிரபலமாக செய்து கொண்டுவாரு. ஸோ அப்படி ஒரு நட்பு கட்டாயம் உங்களுக்கு தேவை.
நல்ல நண்பனா தேடுங்கோ, அதாவது கெட்ட நண்பரை கைவிட பாருங்க. ஒரு நாளும் எங்களோட நண்பன்கிட்ட போய் நாங்கள் விலை பேசக்கூடாது. அவனுக்கு செய்கிறது அது உதவியா இருக்கணும். அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு நாளும் ஒரு ஐடியா சொன்னா அதை ஆக்கப்பூர்வமான ஐடியா சொல்ல வேணும். ஆனா அதுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அவன் நல்லா வந்தான கெட்டு போனான்னு அவனுக்கு பின்னால் எப்பவும் நிற்கணும். ஆனா அவன் நல்லா விதைக்க மட்டும் நின்று கொண்டு கெட்டு போய்க்க நிற்க விடக்கூடாது. அப்படி நிற்காவிட்டு அவன் நண்பனா இருக்க முடியாது. அதை நீங்க உடனே கண்டுபிடிக்கணும். இந்த உலகில் நண்பன் இல்லாதவன் கிட்டத்தட்ட ஒரு பிணத்துக்கு சமம். அப்படி தான் நண்பன் இல்லாதவன் இருக்கணும். ஆனா நண்பன் இல்லாம நீங்க தனிமையில் இருந்தாலே அதுவும் கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு இருக்கிறதுக்கு சமம். ஸோ அதால நண்பர்கள் இல்லாம ஒரு நாளும் வாழாதீங்க. நீங்க நண்பரோட வாழணும். ஏன்னா இன்னொரு சின்ன ஒரு வசனம் கூட காய்ச்சா கூட அந்த நண்பன் வசனம் எங்க வாயில தரும். அவன் உப்பு காய்ச்சாலும் அதை நாங்கள் பிக்கப் பண்ணி வச்சு மாறி மாறி நாங்கள் காய்ச்சி போடுறதுதான் நட்பு. ஸோ அப்படி ஒரு நட்பு இருந்தால் தான் உங்களுக்கு கதைக்கிறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து அந்த ஸ்டைல் உடையல் நடையல் எல்லாம் உங்களோட நண்பனை பார்த்து தான் நீங்க கற்றுக்கொள்ள. அப்ப அப்படி ஒரு நண்பர் இல்லாம இந்த உலகத்துல நாங்க வாழக்கூடாது. அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் டே வாழ்த்துக்கள். அதாவது இன்றைக்கு நண்பர் தினம் வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் நண்பரோட குதூகலமா வாழணும் என்று சொல்லி வாழ்த்திக்கொண்டு நல்ல ஒரு நண்பனை தேடிடுங்கோ. அந்த நண்பனை பார்த்து உங்களை யாரென்று அறிய முடியும். நன்றி, வணக்கம்.